ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார் ஃப்ரூட் பறிக்கலாமா? இது என்னோட ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட். நம்ம வீட்டில் இருக்க ஸ்டார் ஃப்ரூட்டு புளிப்பா இருக்கா, கொஞ்சமாவது இனிப்பா இருக்காங்கிறது இனிமேல் தான் தெரியும். ஸ்டார் ஃப்ரூட் ஒரு நெல்லிக்காய் வகையை சேர்ந்தது. ஸ்டார் ஃப்ரூட்டால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம அதை இங்க பார்க்க போறதில்ல. இதை எப்படி உபயோகப்படுத்த போறோங்கிறது தான் பார்க்க போறோம். என்னதான் இதுல ரொம்ப அதிகமான நன்மைகள் இருந்தாலும் அளவா தான் உபயோகப்படுத்தணும். இத நேரடியா ஜூஸ், ஸ்மூத்திஸ்னு எடுக்கும் போது அளவா தான் பயன்படுத்தணும். அதே நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறதா இருந்தா புளிக்கு மாற்றா இதை உபயோகப்படுத்தலாம். சிடிஜி மெம்பர் ஒருத்தவங்க இதை எப்படி என்ன ஸ்டேஜ்ல பறிக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நானே பறிக்காதப்போ அதை எப்படி நான் சொல்றதுன்னு சொல்லல. இதோ இது காயா இருக்கு. அதே பக்கத்துல இன்னொன்னு எடுத்து காட்டுற பாருங்க, அது பழமா இருக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சுட்டு நம்ம பறிக்கணும். அதுலயும் நம்ம தேவை என்ன, எதுக்கு உபயோகப்படுத்த போறோம் அப்படிங்கறத பொறுத்து பறிக்கிறது நல்லது. இத 2 விதமாகவும் உபயோகப்படுத்தலாம். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ.